உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் இல்லை. டெஸ்லா மாடல் வழியை இந்தியா லான்ச் பண்ணணும். இப்படி கொஞ்சம் உட்காரு. குட் ரெஸ்பெக்ட். இந்த டாக்ஸ் லெட்டரை கையில் வச்சுக்கோ. டாக்ஸ் லேட்டரா? கணக்கு போட்டால் அது கால்குலேட்டரு. இப்போ நான் டாக்ஸ் போட போகிறேன், அதனால் அது டாக்ஸ் லேட்டரு. ஆமாம், உன்னோட காரை யூஎஸில் எவ்வளோக்கு விற்கிற? 30 லட்சம். நீ எங்கேயோ பகுமானமாக தயாரித்து இந்தியாவில் கொண்டு வந்து பகுமானமாக விற்கணும் அப்படிங்கிற. அதுக்கு நீ இம்போர்ட் டியூட்டி ஒரு 70%. 18.39 லட்சத்தை போடு. 48.39 லட்சம். இந்த சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் பொழப்பு நடத்தணும். அதுக்கு ஜிஎஸ்டின்ற பேரில் ஒரு 28% போடு. 56,14,000. இது போக அந்த சிஎஸ்டிக்கு செஸ்ன்ற பேரில் ஒரு 2.77 லட்சத்தை போடு. போட்டாச்சு. எவ்வளோ வருது? 58,91,000. இது போக ரோடே இல்லாத இடத்துக்கு ரோட் டாக்ஸும் நீ கிளைம் பண்ணுறதுக்கு நாயா அலைய விடுறதுக்காக இன்சூரன்ஸ்ன்ற பேரில் ஒரு 3.5 லட்சத்தை போடு. 62,41,000. அப்போ யூஎஸில் விற்கிற விலைக்கு 30 லட்சத்தை நீ எடுத்துட்டு இந்தியாவில் விற்கிற ஒவ்வொரு காருக்கும் 32 லட்சத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்து கொடுக்குற. சரியா? இதுக்கு வேற வழியே இல்லையா? இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறியா? டெஸ்லா நினைச்சானா டாக்ஸ்லா நினைச்சானா இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா?